திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பின்னாடி வரன்னு பார்க்கலாம். இவர் செல்லம்மாள், வயசு 36, வர 155 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னியரில் கச்சிராய சமூகத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம். சம்பளம் மாதம் 35,000 வாங்கியிருக்குதான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கூட பிறந்தவங்க இப்போ தம்பி மட்டும் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு எழுதி பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜ் இருக்கணும், அதிகபட்சம் 10 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வசதி வாய்ப்புலாம் எதுவும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ளை ஒரு நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும் எதிர்பார்க்குறாங்க. குடும்ப நடத்தக்கூடிய வருமானங்களும் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2ஆம் திருமணம் அப்படின்றதால வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு குழந்தை நல்லபடியாக பார்த்துப்பா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பத்தை பெண் தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 2 கடைகள் கட்டி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து துணி கடைமா. அது இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விட்டுருக்காங்களாம். அது இல்லாமல் பல பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதி வாய்ப்பு பெரிய ஆளுங்க தான், நல்ல பலம், சொத்து, வீடு, வாசல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு மாதம் 35,000 சம்பாதிக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 80 பவுன் நகையும் சேர்த்து வச்சுருக்காங்களாம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த வாரம் பார்க்கலாம். என் பேர் ஹரிணி, வயசு 31 ஆகுது, வர 156 சென்டிமீட்டர், ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியர் கவுண்டன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா சம்பளம் மாதம் பிடிப்பெல்லாம் போக கல்யாணம் 35,000 வாங்கியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க இப்போ ஒரு தங்கச்சி மட்டும் அதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது முதலாம் திருமணத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு எழுதி பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜ் இருக்கணும், அதிகபட்சம் ஒரு 8 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மாப்பிள்ளையே ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் தான் எதிர்பார்க்குறாங்க. நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணன்றதுனால வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலாலும் பரவாயில்ல தான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மால் கட்டி நடத்திட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2 கடைகள், ஒரு காம்ப்ளெக்ஸு, நிலபலம், விவசாய நிலம் பெருசாக வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மொத்தமாக ஒரு 45 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பல வரங்கள் நம்ம சேனலில் இருக்குது. சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.